எங்க வீட்டுக்கு வந்து எங்களே அதிகாரம் பண்றீங்களா? வெளில போங்க. இதுக்கு முடிவு தெரியாம இங்க போக மாட்டேங்க. முடிவை தான் சொல்லியாச்சு இல்லமா? அந்த முடிவெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியலனா என் தங்கச்சியோட வாழ்க்கை போச்சு எங்கயாவது போய் ஒப்பாரி வச்சு அழுங்க. அவ என்னமோ பெரிய யோகிய மாதிரி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அருண், நீ சும்மா இரு அருண். வித்யா, உன் பேச்சு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. மாமா, என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண நான் இப்படிதான் பேசுவேன். இவங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ண வரல. அவங்க தங்கச்சி வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறாங்க. அந்த பயத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. இவங்க சொல்றத மறுக்கிறதுனாலும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு வார்த்தையை விடக்கூடாது. அத்தை, நீங்க 2 பேரும் ரஞ்சித் ஆளுங்க தானே? அதான் உங்க அக்காக்கும் நல்லா ஜால்ரா தட்டுறீங்க. அக்காவும் தங்கச்சியும் எதை கத்து வச்சிருக்கீங்களோ இல்ல, ஆள மயக்க மட்டும் நல்லா கத்து வச்சிருக்கீங்க. என்னாலயும் இதை விட மோசமா பேச முடியும். அந்த அளவுக்கு கீழே இறங்க வேணான்னு பாக்குறேன். டீசென்டான ஃபேமிலி மாதிரி சீன் போடாதீங்க. ரஞ்சிதா நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா இவ்வளவு கேவலமா நடந்திருக்க மாட்டா. அவ திருட்டு புத்தி யாருக்குமே வராது. அருண் அவ கழுத்துல தாலி கட்ட வச்சதே ஒரு பெரிய டிராமா. அது டிராமாலாம் ஒண்ணும் இல்ல. அவ சொன்னது எல்லாமே நிஜம். என் புருஷன் தான் அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தாரு. அவர்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் அருண் தாலி கட்டினாரு. உங்க புருஷன் மச்சினிச்சு அடைய பாத்திருக்காரு. காப்பாத்த கட்டின தாலிய காட்டி உங்க தங்கச்சி அருண ஃபலச்சு போட்டுட்டா. நீங்களும் அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நிக்கிறீங்க. சீ, இப்படி ஒரு கேடு கெட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. போதும், நிறுத்துங்க. உங்க குடும்ப லட்சணம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு என் தங்கச்சி ரா பகல அலைஞ்சிருக்கா. உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அத சரி பண்றதுக்காக அந்த ஓட்ட ஓடி இருக்கா. அந்த நன்றியே கொஞ்சம் கூட இல்லாம அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே. நீங்களும் மனுஷங்க தானா? எங்க வாசல்ல நின்னு இப்படி சத்தம் போடுறீங்களே? நாங்க இங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இப்படி கத்திட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல எங்களை பத்தி என்னங்க நினைப்பாங்க? உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்னா உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிருக்கணும். அந்த நாகரிகம் கூட உங்க யாருக்குமே தெரியலையே. தெருவுல திரியறவங்களை வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு விருந்து போட முடியாது. வித்யா, அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னடா அவங்கள ஒரு வார்த்தை சொன்னோனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நம்ம வீட்டு முன்னாடி நின்று வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. இவங்கள விரட்டி அடிக்க துப்பு இல்லாம என்கிட்ட கோவப்படுற? எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தானே. உங்களுக்கு அப்புறம் தானே இவங்க எல்லாருமே. நம்ம பெரியவங்களா பேசி ஒரு முடிவுக்கு வரலன்னு பார்த்தா உங்க பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. இவங்களுக்கு பக்குவமா பேசவும் தெரியல. நாக்குல நரம் இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. அதையும் சரிங்கிற மாதிரி நீங்க அமைதியா நிக்கிறீங்க. என்ன விட்டா? வித்யா, இரு. நான் தான் பேசணும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நானே அவங்க கிட்ட தெளிவா சொல்றேன்.